Tomorrow is chasing new adventures and following them everywhere. Fly Emirates. Hello, tomorrow. ஆளும் கட்சியைச் சேர்ந்த மேலும் 2 பிரதேச அரசியல்வாதிகளை கைது செய்வதற்கான விசாரணைகளை போலீசார் ஆரம்பித்துள்ளனர். கோமரன் கடவல பிரதேச சபையின் தலைவர் மற்றும் வியகம பிரதேச சபை உறுப்பினர் ஆகியோரே அந்த அரசியல்வாதிகள் ஆவர். வியகம பிரதேச சபையின் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு உறுப்பினரான சமன் வரசுரி வியகம பகுதியில் தனியார் ஊழியர் ஒருவரை தாக்கியதாக குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளது. நேற்று பிற்பகல் அங்கு வந்த பிரதேச சபை உறுப்பினர் அங்கிருந்த இயந்திர இயக்குநரை தாக்கியதாக ஊழியர்கள் தெரிவிக்கின்றனர். சமன் என்ற அரசியல்வாதி வந்தார். வேலைகளை நிறுத்துமாறு அவர் எம்மிடம் கூறினார். அதனைத் தொடர்ந்து நாம் லொரியை நிறுத்திவிட்டு இறங்கி வந்தோம். அதன் பிறகு எமது எஜமான் அவ்விடத்துக்கு வந்தார். அடையாள அட்டை இலக்கத்தை தருமாறு அந்த அரசியல்வாதி கேட்டார். அவர் தர முடியாதென மறுத்தார். கொஞ்சம் பொறு, நாங்கள் பார்த்துக் கொள்கின்றோம் என கூறி தொலைபேசி ஊடாக போலீசாருடன் தொடர்பு கொண்டார். போலீசார் வரவில்லை. பொறுங்கள், உங்களுக்கு ஒன்றை செய்கின்றோம். தொலைபேசி ஊடாக அழைத்து ஒரு குழுவினரை வரவழைத்தார். 2 முச்சக்கர வண்டிகளில் ஆட்கள் வந்தனர். 10 பேர் வரை இருந்தனர். உள்ளே வந்து அவரை தாறுமாறாக தாக்கினர். தலையில் காயம் ஏற்பட தாக்கினர். காயமடைந்த நபர் தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். தாக்குதல் சம்பவத்துடன் தொடர்புடையவர் என கூறப்படும் பிரதேச சபை உறுப்பினரை கைது செய்வதற்காக விசாரணைகளை மேற்கொண்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். போலீசார் அவ்வாறானதொரு அறிவிப்பை எனக்கு விடுக்கவில்லை. வருமாறு எனக்கு தகவல் கூட கொடுக்கவில்லை. பிரதேச சபையின் சட்டத்துக்கு அமைவாக 90 அடி பின்புறமாக எழுப்ப வேண்டிய கட்டடத்திற்கு 40 அடிகளை மாத்திரம் எடுத்து அதனை நிர்மாணிக்கின்றனர். தயவு செய்து நிறுத்துங்கள், இது எல்லை கோட்டுக்கு அருகே இருக்கின்றது என்று நான் அந்த உரிமையாளரிடம் கூறினேன். தம்பி, உங்களுடையதுதானே கிரேன்? இது தொடர்பில் நீங்கள் தான் பொறுப்பு கூற வேண்டும் என்று கிரேனில் இருந்தவரிடம் கூறினேன். உங்கள் பெயரை கூறுங்கள் என கேட்டேன். அப்போது அவர், நீங்கள் எவ்வாறு அப்படி கூற முடியும் என்று கூறி சன நெருக்கடிக்கு மத்தியில் என்னை தாக்குவதனை போல வந்தார். என்னை தாக்க வந்ததும் எனது பிரதேச மக்கள் தலையிடுவார்கள் அல்லவா? என்னை தாக்க கையை நீட்டிக்கொண்டு வந்ததும் இளைஞர்கள் பாய்ந்து பாதுகாத்தார்கள். அந்த நபர் கீழே விழுந்தார். இதேவேளை கந்தலாய் கோமரன் கடவள பிரதேச சபையின் தலைவரை கைது செய்யுமாறு திருகோணமலை நீதவான் நீதிமன்றம் ஒன்று பிடியாணை பிறப்பித்தது. கடந்த 13ஆம் தேதி கோமரன் கடவள போலீஸ் நிலையத்தில் அதிகாரிகளை அவதூறாக பேசியதாக பிரதேச சபை தலைவருக்கு எதிராக குற்றஞ்சாட்டப்பட்டிருப்பதே அதற்கான காரணமாகும். தேடுதல் நடவடிக்கைக்காக சென்ற போலீஸ் அதிகாரி ஒருவரை தாக்கிய சம்பவத்தில் ஒருவரை கைது செய்வதற்கு எதிராக குறித்த பிரதேச சபை தலைவர் போலீஸ் அதிகாரிகளை தூற்றி பேசியதாக போலீசார் தெரிவித்தனர். இதேவேளை குற்றஞ்சாட்டப்பட்ட மாகாண சபை உறுப்பினர்கள் தொடர்பில் எதிர்வரும் 31ஆம் தேதி அளவில் தீர்மானம் ஒன்று எடுப்பதாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தெரிவிக்கிறது. மாகாண சபைகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் 275 உறுப்பினர்கள் மற்றும் தலைவர்கள் அனைவரையும் எதிர்வரும் 31ஆம் தேதி கொழும்புக்கு அழைக்க கட்சியின் செயற்குழு தீர்மானித்துள்ளதாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.